ரெண்டு கைக்கு எத்தனை விரல்? புரியல. ரெண்டு கரத்திற்கு எத்தனை விரல்? கேக்குறோம். ரெண்டு கையில எத்தனை விரல்? தாய் யாருக்கா புரியலப்பா? ரெண்டு கைக்கு எத்தனை விரல்? ரெண்டு கைக்கு எத்தனை விரல்? தாய் ரெண்டு கைக்கு எத்தனை விரல்? 5 10 வரல. இப்படி அதாவது என்ன பாடு பண்ண யாருக்கு தெரியாத பாசனையுடன் கலவும் எனக்கு வீசவே சத்திய கீர்த்தி நான் வண்ணமுடன் வந்து மேலினேன். கட்டு கட்டு அதுதான் போட்டியா? அதுதான் பஸ்ல சொன்னா நான் வந்து கட்டு போறேன். எந்த கட்டி எடுத்துக்கிட்டு அவன் கேரு கட்டாது மேல போட்டு இருக்குது. அப்பா அப்படி இருந்த போதிலும் இதையெல்லாம் கணிந்து இன்றைய தினத்தில அதிசீக்கிரமாக என் அரசராகப்பட்டவராக இருக்கிறார். அன்னவரை சென்று பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த சாமி சமயம் வணங்கி ஐயா, அதாவது காலம் சென்றாரே அன்பகன் ஆரூர் அண்ணார் அவர்கள் அவர் செத்த இடத்துல செங்கனி பொறுக்க வேண்டும், பாண்ட இடத்துல மல்லிகை பொறுக்க வேண்டும், சாலோபா சாமிபா சாருபா சாய்ச்சம் என்று சொல்ல முடியாது. அவரும் 4ஆம் பதிவு வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை சிவாஜயம் அப்படி இருந்த போயிடும். இந்த தினத்திலே அரசரை காண வேண்டும். அதற்கு முன்பாக இந்த சாமி சமயம் வணங்கி விளைவாகி கழித்தவனே வித்தாயி முளைத்தவனே விளைவாகி கழித்தவனே விளையோரி கழித்தவனே பெருமாள்
நமக்கு தாய்நாடுகள் வரக்கூடிய இதோ புதுப்பைய சேர்த்தத்திலே அவருடைய பாதாரங்களுக்கும் இருக்க முடியாத தேவனுடைய பாதாரங்களுக்கும் ஐயாவுடைய அன்பர்கள் ஐயாவுடைய பாதாரங்களுக்கும் அது மட்டும் கிடையாது ஊர் பொதுமக்களுடைய பாதாரங்களுக்கும் அவர் உற்றார் உறவினர் அனைவருடைய பாதாரங்களுக்கும் ஊரில் இருக்க முடியாத நாடக ஆசானுடைய பாதாரங்களுக்கும் அது மட்டும் கிடையாது நமது நாடக கமல ஆசான் எழுதியிருக்கக்கூடிய புதுப்பாலத்தை சேர்ந்த கேபி பயணிகள் நாடக ஆசான் அண்ணனுடைய பாதாரங்களுக்கும் எனக்கு அண்ணனாக வரக்கூடிய கோட்டியாமலத்தை சேர்ந்த நாடக ஆசான் அண்ணனுடைய பாதாரங்களுக்கும் நமது கமல கோடி மிரதக சக்கரவர்த்தியான போரூரை சேர்ந்த விஸ்வப்பாவுடைய பாதாரங்களுக்கும் அரூரை சேர்ந்த வேலன் அவருடைய பாதாரங்களுக்கும் நாடக நடிகர் அண்ணனுடைய பாதத்திற்கும் அகர விட பவனா இருக்க முடியாத கங்கவரத்தை சேர்ந்த ஆரூர் தம்பி ராமதாசுடைய பாதாரங்களுக்கும் இந்த கோட்டியாமலை வரலாறு சிறந்த ஆட்சிகரம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் விதமே தெரியல வணக்கம் குஞ்சு வைக்க ராஜகுமார் பேர்னால் கமலையாக 51 ரூபாயும் ராமதாஸாக 51 ரூபாயும் பாதுகாப்புள்ளார் அவர் குடும்பத்தில் அங்காமல் இருந்து எந்த ஒரு குறையும் வராமல் பாதுகாக்க வேண்டும் சொல்ல வேண்டாம் என்று ஒரு அக்கா 51 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவங்க அக்கா அந்த அக்கா குடும்பத்தில் அவங்க குலதெய்வம் இருந்து நோயற்ற வாழும் கேட்டு பழுகிறோம். நான் செய்து பாண்டவரணம் என்று நானும் செய்து பாண்டவரணம் என்று எங்க போயுடனே வருவேன் தெரியாதந்த அடி தீரமுள்ள காண்டி பணினன் கணையால் பற்றி இங்கு சிதறடவே பார்தனிலே வீண்டேனானா பார்தனிலே வீண்டேனானா அடி சூரஜன ராஜனவன் புதல்வியாலும் இந்த சொகுசாக இணைகின்ற குந்தாதேவி அடி மாரடித்து மடி மீதில் விழுந்தது வாழப்போ அப்ப மதி குலத்தோன் என்றெல்லாம் அறிவார் பெண்ணே எந்நாட்டிற்கு நாடக கலா ரசிகராகவும் நாடக ஆசிரியராகவும் நாட்டு வியாபாரியாகவும் திகழ்மடியான அண்ணார் என்று சொல்லும்படியான அண்ணார் அவர்கள் கோட்டாமலை வரதராஜா பாராட்டியவர் கலத்தில் அறியப்பட்ட காஞ்சான 100 லட்சமாக பாவித்து அவர் மங்களே அங்காமத்தில் இருந்து 1 லட்சம் சிவேஜயம் ஐயா என்ன யார் என்று யாவரும் அந்த மன்னவன் திருதிராஜன் என்னை மகன் என்று வளர்த்தார் பெண்ணே அடி தன்னவன் அவனே என்று தன்மணி பொறுக்கி கோர்த்தார் அந்த மன்னவர் செய்தான் என்று நான் மறப்பேனோ என் பிறப்பிலேனும் எந்நாட்டிற்கு மறந்த மாமியார் ஆரூர் ஐயா அன்பழகன் ஐயாவுக்கு அவருடைய சிங்காரவேல் என்று சொல்லும்படியான ஆரூர் அண்ணார் அவர்கள் அது அன்பழகன் அண்ணார் பேரினாலே அவர் செத்தனத்திலே செங்கன் பொற்கோணம் மாநிலத்திலே மளிகை பொற்கோணம் பேர் விளங்க வேண்டும் என்று அவருக்காக சிங்காரவேல் என்று சொல்லும்படியான ஆரூர் அண்ணார் அவர்கள் அவர் பேரால் எனக்காக அழிக்கப்பட்ட காஞ்சான 100 லட்சமாக பாவித்து அவர் அந்த அன்பழகன் அவராகப்பட்டவர் மறுபிறவி எடுக்காமல் ஒரு தெய்வமாக அவர் குடும்பத்திற்கு நின்று அந்த சிங்காரவேல் அவனுக்கு ஒரு தெய்வமாக நின்று எந்த ஒரு குறையும் வராமல் பாதுகாப்பு சுபேஜயம் இன்னும் எந்நாட்டிற்கு மாடாக புதுப்பாலை சேர்த்து வாச தலைவராக கரும்பு மாதவன் என்று சொல்லும்படியான ஆரூர் நாடக கலாரசிகர் ஆரூர் அண்ணார் அவர்கள் இந்த கோட்டியாமலை வரதராஜ பாராட்டி எனக்காக அளிக்கப்பட்ட காஞ்சான 50 லட்சமாக பாவித்தவர் மங்கில இந்த திருப்பதி ஏழுமலை தொடர்ந்து எந்த ஒரு குறையும் வராமல் பாதுகாப்பு சுபேஜயம் இந்த மகாராஜாவுக்கு எந்நாட்டிற்கு மடாக ராமு என்று சொல்லும்படியான ஆரூர் அண்ணார்கள் இதோ கோட்டியாமலை வரதராஜா பாராட்டியவர் கருத்தில் அதிகப்பட்ட காஞ்சான 20 லட்சமாக பாவித்து அவர் மங்கில இருந்த அண்ணார் துணை இருந்து 1 லட்சம் சிவேஜயம் இன்னும் மகாராஜாவுக்கு எந்நாட்டிற்கு மரணாக அதாவது கௌரவராஜ சாந்தா என்று சொல்லும்படியான இருவர்களும் நல்ல முறையோடு இருந்து அதாவது சொற்க சேர்ந்து அவர் பெயரை விளங்க வேண்டும் என்று அவருக்கு மூத்த மகனாக வரும்படியான ஆரூர் அண்ணார் பழனிசாமி என்று சொல்லும்படியான அண்ணார் அவர்கள் இதோ எனக்காக வாரி வாங்கியது 50 லட்சமாக பாவித்து அவர் பங்கிலே அந்த கௌரவராஜ சாந்தா தெய்வமாக நின்று எந்த ஒரு குறை வராமல் பாதிக்க சுபேஜயம் பேஜயம் எந்நாட்டிற்கு இதோ புதுப்பாலை சேர்த்து வாச தலைவராக தேவராஜ் பேர் பாத்தியா பேர் எவ்வளவு அற்புதமா சூப்பரான பேருங்க தேவராஜ் என்று சொல்ல முடியாத ஆரூர் அண்ணார் அவர்கள்
கோட்டையாமலை வரதராஜா பாராட்டி அவர் கணக்கில் அறியப்பட்ட காஞ்சானா என்பது 50 லட்சமாக அழித்து அவர் பங்கிர எம்பெருமானுடைய கொடுக்க 1 லட்சம் சிவாஜயம் அப்படி இருந்த போதிலும் ஐயா இன்றைய தினத்திலே எனக்கு ரசனாவின் ஹரிச்சந்திர மகாராஜா பார்க்க வேண்டும். அப்படி இருந்தாலும் உங்களுடைய மந்திரியா இருக்கும்படியான சத்தியகீர்த்தி மந்திரி வந்து சொல்லிட்டோம். மகாராஜா சத்தியகீர்த்தி மந்திரி வந்திருக்கார். அறியாமல் வர சொல். மகாராஜா டாபா ஐயா ஐயா அப்புறம் போட்டீங்களா ஐயா நான் சொல்லிட்டார். சிம்மாதனம் கொடுத்து விட்டேன். பெருத்த சமாதானம் சிம்மாதனம் கொடுத்து விட்டேன். தலைமணி ஐயா எந்த ஒரு குறையும் வராமல் பேரும் புகழமாக வாழ்ந்திருப்பாய் என்று நீங்கள் இருக்க வர எனக்கு எந்த ஒரு குறை கிடையாது. அதாவது அரசே என்று ஓடி வந்து அடிபணிந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த மிக சந்தோஷம். ஆனால் ஒரு வார்த்தையாற்ற கேட்க